அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நீங்களும் ஆமீன் என்று சொல்லுங்க. நம்ம தலைக்கறியை வச்சிட்டோம், எப்படி வச்சோம் அப்படிங்கிறத ஒண்டியாக இருக்கிறதுனால செய்முறையை நான் செய்யும்போது உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியல. ஆனால் எப்படி செஞ்சேங்கிறத செய்யணுங்கிறத சொன்னேன். இப்போ எப்படி செஞ்சேங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இது கண், இது பரங்கிக்காய், இது கால் மூட்டு, இது கண்ணப்பட்டை, இதுவும் கண்ணப்பட்டை சைடு தான். மூளையை எடுக்கணும். இதை பாருங்க, ரெடியாக இருக்கு. எல்லாத்தையும் பார்ட்பாட்டாக கட்டிட்டேன். பார்த்தீங்களா? மாஷா அல்லாஹ். கண்ணெல்லாம் நோண்டி எடுத்தாச்சு. என்ன கண்ணப்பட்டை இதை இருக்கு பாருங்க. இப்போ மூளையை எப்படி எடுக்கணும், அது கொரட்டால கழட்டி எடுக்கணும். புகாம் சங்கீரி, எங்கே வர? சாப்பாடு இருக்கு, முடி கொட்டிட்டு வந்தானே. இப்போ என்ன வேணும் உனக்கு? இந்தா நான் தலையை உரிச்சிட்டேன், நான் சாப்பிடு. இந்தா சாப்பிடுவா. கம் 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 சாப்பிடு. மாஷா அல்லா. சட்டியில் குழம்பு வச்சுதான் காட்ட போகிறேன். மாஷா அல்லா மாஷா அல்லா. ஆவி பறக்க வருது பாருங்க. மாஷா அல்லா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா குழம்பு? அப்படியே 4 பரோட்டாவை பிச்சு போட்டு குழம்புகளை ஊற்றி குழச்சி அடிக்கலாம். துபாய் ரோடு மாத்திரிக்கா மாப்பிள? துபாய் ரோடு இல்லைண்ணே, கண்ணாடி போல் பல பலன்னு முகம் தெரியும்டா. ஒரு பானை சோத்தை கொட்டி குழம்புகளை ஊற்றி குழச்சி அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி இந்த தட்டில் கொட்டி நம்ம ஒரு பானை சோறு இல்லை, நம்ம அளவான சாப்பாடு தான், நமக்கு அளவு சாப்பாடு தான். மாஷா அல்லா மாஷா அல்லா. இந்த பாருங்க, மல்லித்தலை அப்படியே பொல பொல பொலன்னு தூவி விட்டோம்னா கம கம கமன்னு வாசனை வரும். ஆமாம், இது நம்ம ஜர்ஜீர் சலாத். சரி, இப்போ நம்ம சாப்பிட உட்காந்துருவோம். சரியா? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நம்ம இன்னையோட அந்த இரும்பல் பிரச்சனை நின்றுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, அல்லாஹ் லேசாக்கணும். சரியா? பிஸ்மில்லா. இப்போ நாம் அல்ஹம்துலில்லாஹ், இதுதாங்க நம்ம சாப்பிட்ற அளவு சாப்பாடு. இப்படி அளவாக சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த குழம்புக்கு இதை விட இன்னும் 2 பங்கு சேர்த்து அடிக்க முடியும். ஆனால் அடித்தோம்னா மதம் தூக்கம் வரும். நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே போய் ஜாம் ஆச்சுனாக்கா செரிமானம் ஆகும், லேட் ஆகும். அளவாக சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கான இந்த ஒரு தட்டு சாப்பாடு என்ன. மாஷா அல்லாஹ். இப்போ சுட சுட ஆவி பறக்க. மாஷா அல்லாஹ். என்ன குழம்புகளில் போட்டுறோம். ஒரு உருளைக்கிழங்கு, 2 பரங்கிக்காய். மாஷா அல்லாஹ். இப்போ பாருங்க, இப்போ நம்ம அலிபாய் வாங்கிட்டு போயிட்டாரு. மாஷா அல்லாஹ். தம்பி பாண்டியன் நைட்டுக்கு வந்துடுறேன்ட்டாரு. ஸ்ரீலங்கா மச்சான் நானும் நைட்டு வந்துடுறேன் மச்சான் அப்படின்ட்டாப்புல. அவங்க நைட்டோட அவங்கவுங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. வேறு யாரோ பக்கத்தில் இருந்தால் வாங்க என்ன அருமையான முறையில் ஏன்னா சோறுன்னு இருக்குது. மாஷா அல்லாஹ். நார்மலாக சாப்பிட்டா 2 பேர் சாப்பிட்லாம். ஆமாம், அதிகமாக சாப்பிட்றதா ஒரு ஆள் சாப்பிட்றலாம். அந்த சோறை சாப்பாடு இருக்குது. மாஷா அல்லாஹ். கொப்புசும் ஒரு பாக்கெட் இருக்குது. யாராக இருந்தாலும் நைட்டுக்குள்ளே வாங்க. நாளைக்கு இருக்காது, நாளைக்கு வெள்ளிக்கிழமை லீவுக்கு போகிறேன். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். அருமையான சாப்பாடு, அற்புதமான சாப்பாடு, ருசிக்க ருசிக்க, மணக்க மணக்க. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். பிஸ்மில்லா. ஆஹா அக்கா, அது இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கையெல்லாம் சப்பி சப்பி சாப்பிடுங்க. அதில் என்னென்ன போட்டு செஞ்சுருக்கேன் தெரியுமா? மசாலா போட்டு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டேன். ஆனால் செஞ்சு முடித்த பிறகு தேங்காய் அரைச்சி ஊற்றுனேன். இதில் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, தேங்காய் மையாக அரைச்சிருக்கேனா? இந்த மாதிரி மையாக அரைச்சிங்கன்னா என்ன சூப்பராக இருக்கும் குழம்புக்கு. இதில் நீங்கள் கடலைப்பயிர் சேர்க்கலாம்.
வேர்க்கடலை சேர்க்கலாம், முந்திரி சேர்க்கலாம், பாதம் சேர்க்கலாம். அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்குலாம் நம்மகிட்ட வசதி இல்லை. சேனலை சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. 3 பேர் தான் சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா தானே எனக்கு இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் சொல்லி தருவேன். சமையலே தெரியாதவங்க கூட என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் உபயோகமாக இருக்கும். ஆனால் கணவன்மார்கள் மனைவிக்கு சமைச்சு போட்டு பாருங்களேன், மனைவி உங்களை வேறு லெவலில் வச்சுப்பாங்க. ஆனால் கடைசி காலத்தில் தூக்கி போடுவாங்களா இல்லை உங்களை வீட்டோட வச்சுப்பாங்களா எனக்கு தெரியாது. ஏன்னா அனுபவங்கள் நிறையா இருக்குது. நிறையா பேர் பள்ளியாசல் வந்து உட்காந்து கிடக்குறானுவான் வயசான காலத்தில். என்னென்னு கேட்டால் பொண்டாட்டி துரத்தி விட்டா அப்படின்னு. ஆனால் தயவுசெய்து எல்லாத்தையுமே பொண்டாட்டி பேரில் எழுதி வைக்காதீங்க. நான் என் பொண்டாட்டி பேரில் தான் எழுதுவேன். ஏன்னா பொண்டாட்டி பேரில் எழுதாமல் என் பேரில் இருந்தால் என் அக்கா தங்கச்சி ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு கணவன் மண்டலாம் இருக்காங்க. அவங்க சம்பாரித்து கொடுக்கட்டும் அவங்க பொண்டாட்டிக்கு. என் பொண்டாட்டிக்கு நான் தான் சம்பாரித்து கொடுக்கணும். அதை பற்றி நோ ப்ராப்ளம். என்னை தெருவிலே விட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நான் இன்றைக்கி செய்கிற சமூக சேவையினால யார் வீட்டுக்காவது போனால் ஒரு வேளை கஞ்சி ஊற்ற மாட்டிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு வந்தால் ஒரு ஒரு பழையது காலையில் மதியானம் தம்பம் இருந்தால் இந்த அளவுக்கு சோறு இருந்தால் போதும், கொடுக்க மாட்டிங்களா? அதனால் நான் கவலைப்படுறதில்ல. என் பிள்ளைங்க பார்க்கும், என் பொண்டாட்டி பார்க்கும். எங்கள் அப்பனை மாதிரி தான். எங்கள் அப்பன் சொன்னார், நீ எல்லாம் சம்பாரித்து என்னை காப்பாற்றுவங்கிறதுக்காக அவனை கொடுக்கல, அவனை பெற்றுட்டேன், என் கடமை அவனுக்கு சோறு போட்டாகணும். அந்த மாதிரி பெத்த பிள்ளைகளுக்கு கடமை சோறை போட்டு வரும். கட்டின பொண்டாட்டி கடமை அவங்களுக்கு தேவையானது. மேற்கொண்டு தேவையா கொடுத்துட்டு போவோம். என்னத்தை கொண்டு வந்தோம்? வரும்போது வெறுங்கையத்தானே வீசிட்டு வந்தோம். புக்காம்ச பா கம், வரும்போது என்னத்தை கொண்டு வந்தீங்க? இங்கே வாங்க. நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதாவது மனுஷன் பிறக்கும்போது ஒட்டு துணி இல்லாமல் தான் பிறக்கிறான். தாயுடைய வயிற்றுலேருந்து வெளியே வந்த உடனே ஏதோ ஒரு பொம்பளை ஒரு வெள்ளை துணி எடுத்து சுற்றுறா. அப்புறம் இறந்து போன பிறகு யாரோ ஒருத்தவங்க, பொம்பளையாக இருந்தால் பொம்பளை சுற்றுவாங்க, ஆம்பளையாக இருந்தால் ஆம்பளை சுற்றுவாங்க. வரும்போது வெள்ளை துணி சுத்தப்படுது, போகும்போதும் வெள்ளை துணி சுத்தப்படுது. ஆனால் வரும்போது வெள்ளை துணியை சுற்றினவங்க யாருன்னு தெரியாது, போகும்போது உங்கள் உடம்புல வெள்ளை துணியை சுற்றுறவங்க யாருன்னு தெரியாது. வரும்போது உசுர் இருக்கும், நினைவு இருக்காது. போகும்போது உசுர் இருக்காது, உடம்புல உயிர் இருக்காது. வெறும் உடல் தான் கிடக்கும். கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறோம். உயிர் எடுத்தோன்னா அல்லாஹ்கிட்ட ரூஹு போயிடும். அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்டு சொர்க்கமா நரகமா என்று டிக்ளேர் பண்ணி விடுவான். ஏதோ இருக்கும் காலம் வரை என்ன வெந்ததை தின்னும், விதி வந்தா செத்தங்கிறது வாழ்க்கை இல்லை. பிறப்பு என்பது ஒரு சம்பவம் தான். இறப்பு என்பது சரித்திரமாக ஒவ்வொருவருக்கும் இருந்தால் தனி மனித ஒழுக்கம் வேணும். முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ வேண்டும், கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவர்களாக வாழ வேண்டும், இந்துக்கள் இந்துக்களாகவே வாழ வேண்டும். இந்துக்களாக இருக்கிற நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்க, கிறிஸ்துவர்களாக இருக்கிற நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்க, இஸ்லாத்தில் இருக்கிறவங்க கிறிஸ்துவத்துக்கு வாங்க. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என்ற இந்த அடிப்படையில் இருக்கும்போது எல்லாரையும் நாங்கள் இந்துக்களாக மாற்ற போகிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் இஸ்லாமியர்களை ஒழிக்க போகிறோம் இப்படிலாம் பேசிக்கிட்டு திரியிறீங்கப்பா. என்னத்தப்பா கொண்டு போக போகிறீங்க? மதம் என்பது யானைக்கு மதம் பிடிச்ச கதை தான். மதத்தை தூக்கிட்டு வராதிங்க, மனுஷனை பாருங்க. மதம் என்பது மாண்டு போகக்கூடிய ஒரு நிலை. மனித நேயம் என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய வழி. தமிழனாக ஒன்று சேருங்கன்னு அரசியல் பண்ணுறாரு அண்ணன் சீமா. என்ன முஸ்லீம்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், முதல்ல முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்றுபடுங்கய்யா. ஒரே இறை, ஒரே மறை, ஒரே முறை என்ற கொள்கையில் இருக்கக்கூடியவர்களே ஒற்றுமையாக, அல்லாஹு குர்ஆனில் சொல்கிறான்ல, ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஒற்றுமை என்றால் எல்லோரும் குர்ஆனை படிக்கிறீங்க, எல்லோருக்கும் குர்ஆன் தான் இறைவேதம். அது இறைவனுடைய வார்த்தை, இறைவன் பேசிய வார்த்தைகள். முழுக்க முழுக்க குர்ஆன் யாருக்கிட்ட இருக்குதோ அல்லாஹ் உங்க கூட இருக்கான்னு அர்த்தம். குர்ஆனை என்னைக்கு நீங்கள் கையை விட்டு தவற விடுறீங்களோ சைத்தான் வந்து குடியேறிடுவான். இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சைத்தான் உங்களை வெளிக்கெடுக்க முடியாது என்றால் திருக்குர்ஆனை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரோட்டில் நடந்து வந்தார்னா சைத்தான் 4 தெருவு தள்ளி ஓடுவானா. ஏன்? அந்த அளவுக்கு உமரை பார்த்தால் சைத்தானுக்கே பயம். ஆனால் அப்படிப்பட்ட சைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வழிகெடுக்க முயற்சித்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வழிகெடுக்க முயற்சித்தான், கல்லெடுத்து எடுத்து அறிஞ்சாங்க. ஆனால் உமரை பார்த்து சைத்தான் ஓடுகிறான் என்றால் எந்த அளவுக்கு அந்த மனிதர், அந்த உன்னத உமர் கலிஃபா
அவருடைய ஆட்சி என்பது வரலாறாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த மாதிரி ஒவ்வொருவரும் வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் பழனி பாபா கூட வாழ்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு எல்லா சமுதாய மக்களும் நேசிக்கக்கூடியது ஒருவன் இஸ்லாமியனாக வாழ்ந்தால் நேசிக்க முடியும். இதன் தொடர்ச்சியினை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்து அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை உங்க பொன்னான கையால் அழுத்தி விடுங்க. இன்ஷா அல்லாஹ் நாம போடக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். அனைவரும் நேர்மையான வழியில் வாழ்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா.